அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பதி லட்டில் கலப்படம் என்ற புகார் குறித்து விசாரணை செய்வதற்காக ஆந்திர அரசு சிறப்பு குழு அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, உச்சநீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். திருப்பதி லட்டு விவகாரத்தில் தற்பொழுது சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உச்சநீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக 2 சிபிஐ அதிகாரிகள், மாநில அரசினுடைய அதிகாரிகள் 2 பேர் மற்றும் FSSAI உணவு துறையினுடைய அதிகாரி ஒருவர் அடங்கிய மொத்தம் 5 பேர் அடங்கிய சிறப்பு விசாரணை குழுவிற்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது நீதிபதிகள் BR கவாய் மற்றும் KV விஸ்வநாதன் அடங்கிய அமர்வில் திருப்பதி லட்டு விவகாரம் என்பது விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இந்த விவகாரத்தை விரிவாக விசாரிப்பதற்காக ஒரு சிறப்பு விசாரணை குழுவை உச்சநீதிமன்றமே அமைத்து உத்தரவிட்டுள்ளது. சிபிஐனுடைய இயக்குநர் கண்காணிப்பில் இந்த விசாரணை குழு என்பது தங்களுடைய விசாரணையை நடைபெறும் என்ற ஒரு உத்தரவையும் அவர்கள் பிறப்பித்துள்ளார்கள். சிபிஐ, உணவு பாதுகாப்பு தர கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் மாநில அரசு கொண்ட அதிகாரிகள் 5 பேர் அடங்கிய சுதந்திரமான விசாரணை குழுவிற்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. கோடிக்கணக்கான பக்தர்களுடைய உணர்வு மற்றும் நம்பிக்கையை கருத்தில் கொண்டு இந்த சிறப்பு விசாரணை குழு என்பது அமைக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. லட்டு விவகாரத்தை பொறுத்தளவில் இதை ஒரு அரசியல் போர்க்களமாக தொடர அனுமதிக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் சிபிஐ இயக்குநருடைய கண்காணிப்பு வேண்டுமா என்ற ஒரு கேள்வி என்பது அனைத்து தரப்பிடம் முன்வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு எந்த ஒரு எதிர்ப்பும் வழங்கப்படாத நிலையில் தற்பொழுது சிபிஐனுடைய கண்காணிப்பின் கீழே விசாரணையை அமைப்பதற்கான ஒரு புலனாய்வு குழுவை ஏற்படுத்தி அதற்கான உத்தரவை தற்பொழுது பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த லட்டு விவகாரம் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விவகாரம், இதில் அரசியல் செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி BR கவாய் இன்றைய உத்தரவின் பொழுது அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக எந்தெந்த நிறுவனமிருந்தெல்லாம் அந்த நெய் என்பது வாங்கப்பட்டது, எந்த நிறுவனத்தை சார்ந்த நெய்யில் கலப்படம் இருந்தது என்பது உள்ளிட்ட பல்வேறு விரிவான விசாரணைகளை இந்த 5 அதிகாரிகள் மேற்கொள்வார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் தற்போது நீதிபதிகள் உத்தரவாக பிறப்பித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி.